ஒரு மனிதன் தனக்குள்ள பல விஷயம் நல்லது, பல விஷயம் கெட்டது அப்படின்னு நம்புவான். இப்படி அவன் நல்லது, கெட்டதுன்னு எதை நம்புறானோ, அதுதான் அவனை கட்டுப்படுத்துது. அவன் தானா யோசிக்கும்போது, நல்லதை பற்றியும் கெட்டதை பற்றியும் தான் யோசிப்பான். அவன் எதை நல்லது நம்புறானோ, அது மேலே தான் ஆசைப்படுவான். எதை கெட்டதுன்னு நம்புறானோ, அதை பார்த்து தான் பயப்படுவான். அதே மாதிரி அவன் செய்கிற செயலுமே, எதை நல்லதுன்னு நினைக்கிறானோ அதை அடையிறதுக்கும், எதை கெட்டதுன்னு நினைக்கிறானோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் செயல்படுவான். இப்படி ஒரு மனிதனோட மூளை எதை பற்றிலாம் சிந்திக்கணும், எதை பற்றிலாம் சிந்திக்கக்கூடாது, மனசு எது மேலே ஆசைப்படணும், எதை பார்த்து பயப்படணும், எதை பார்த்து கோவப்படணும், செயல்பாடு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாமே நல்லது கெட்டதுன்னு எதை நம்புகிறானோ அதுதான் கட்டுப்படுத்துது. இப்படி ஒரு மனிதன் நல்லது கெட்டதுன்னு எதை நம்புகிறானோ அதுக்கு தான் அவன் மொத்தமுமாகவே அடிமையாக இருக்கான். அவனால் அதை தாண்டி சிந்திக்க கூட முடியாது. அவன் சும்மா உட்காந்துருந்தா கூட அவன் நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்தை பற்றியும் கெட்டதுன்னு நினைக்கிற விஷயத்தை பற்றியும் தான் யோசிப்பான். அதை தாண்டி எதையுமே யோசிக்க கூட முடியாது. அதே மாதிரி அவனோட செயல்பாடுமே அவனால் சுதந்திரமாக எதையுமே செஞ்சிட முடியாது. நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறத பொறுத்து தான் அவனோட செயலுமே இருக்கும். இப்படி ஒரு மனிதன் நல்லது கெட்டது இருக்குதுன்னு நம்பும்போது அதை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்க முடியாமல் செய்ய முடியாமல் ஒரு அடிமையாக மாறிடுறான். இப்படி ஒருத்தனை அடிமையாக மாற்றணுன்னா அவன் மூளையில் எதை நல்லதுன்னு நம்புகிறானோ அதை மாற்றி அமைக்கணும். ஒருத்தனை அடிமையாக மாற்றி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்க வைக்கணும்னா, இப்படி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறதாண்டா நல்லது அப்படின்னு அவனை நம்ப வச்சிட்டிங்கனாலே அவன் அடிமை மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அதே மாதிரி ஒருத்தனை ஒரு பொருளை வாங்க வைக்கணும்னா அவனுக்கு ஒரு விளம்பரத்தை காமிச்சு அந்த விளம்பரம் மூலமாக அந்த பொருள் தான் நல்லதுன்னு நம்ப வச்சிட்டிங்கன்னா அந்த பொருளை அவன் வாங்கிடுவான். இப்படி நல்லது கெட்டதுன்னு எதை நம்புகிறோமோ அதை கட்டுப்படுத்துறது மூலமாக ஒருத்தனை கட்டுப்படுத்த முடியும். இந்த விதத்தில் அடிமையாகணும்னா மூளையில் ஒரு பொய்யை விதைக்கணும். ஒரு அரசியல்வாதி இப்படி தான் பண்ணுவான். அவன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப வைப்பான். அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட்டுருவீங்க. அதே மாதிரி அவன் ஆட்சிக்கு வரலைன்னா ஒரு கெட்டது நடந்துடும் அப்படின்னு நம்ப வைப்பான். அதை நம்பினாலும் அவனுக்கு ஆதரவு தருவீங்க. இப்படி ஒரு அரசியல்வாதி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவான். அவன் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி மக்களை கட்டுப்படுத்தணும், மக்களை அடிமையாக்கணும். அப்படி அடிமையாக்குறதுக்கு மக்களோட மூளையில் அவன் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ நல்லது நடக்கும், ஆட்சிக்கு வரலைன்னா கெட்டது நடந்துடும் அப்படின்ற பொய்யை விதைப்பான். அதை வெற்றிகரமாக விதைச்சிட்டானா மக்களை அவன் அடிமையாக்கிறான். இப்படி பொய்யை நம்ப வச்சா மட்டும் போதாது, உணர்ச்சியை தூண்டணும். எந்த அளவுக்கு பேசி பேசி மக்களுடைய உணர்ச்சியை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை அடிமையாக்கலாம். எனக்கு ஆதரவு தந்தால் நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்பும்போது அந்த நல்லது கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பயம் வரும். எனக்கு ஆதரவு தரலைன்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்பும்போது அந்த கெட்டது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். இப்படி நல்லது இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கும்போதும் ஒரு பயம் வருது, கெட்டது இருக்குது அப்படின்னு நம்ப வைக்கும்போதும் ஒரு பயம் வருது. இப்படி பயத்தை தூண்டணும். இப்படி பயத்தை தூண்டும்போது ஆசையையும் தூண்டலாம். தோல்வியை பார்த்து பயப்படுறவன் வெற்றிக்கு ஆசைப்படுவான். அவமானத்தை பார்த்து பயப்படுறவன் பெருமைக்கு ஆசைப்படுவான். இப்படி எதை பார்த்து பயப்படுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்து மேலே ஆசை வரும். எந்த அளவுக்கு பயப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆசை வரும். இப்படி பயம்ன்ற உணர்ச்சியை தூண்டுறது மூலமாக ஆசையை தூண்டலாம், வெறுப்பை தூண்டலாம். பயத்தில் இருந்து தான் இந்த எல்லா உணர்ச்சிகளும் வருது. எந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி தொண்டர்கள் மனசில் பயத்தை தூண்டுறானோ அந்த அளவுக்கு அந்த தொண்டன் அந்த அரசியல்வாதிக்கு நல்லா தீவிரமாக செயல்படுவான். எந்த அளவுக்கு பயப்படுறானோ அந்த அளவுக்கு தான் தீவிரமாக செயல்படுவான். ஏன்னா உணர்ச்சி தான் ஒருத்தனை செயல்படவே தூண்டுது. இந்த அரசியல்வாதி மட்டும் அதிகாரத்துக்கு வரலைன்னா நம்மளுக்கு ஏதோ நல்லதை இழந்துருவோம், இல்லை நம்மளுக்கு ஏதோ கெட்டது நடந்துடும் அப்படின்னு எந்த அளவுக்கு பயப்படுறானோ அந்த அளவுக்கு தீவிரமாக அந்த அரசியல்வாதிக்காண்டி செயல்படுவான். அந்த அளவுக்கு தீவிரமான அடிமையாக மாறிடுவான். இப்படி ஒருத்தனை அடிமையாகணும்னா முதல்ல நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்ப வைக்கணும். நம்ப வச்சா மட்டும் பார்த்தாது, நல்லா உணர்ச்சியை தூண்டணும். உணர்ச்சியை தூண்டுறதுக்கு அந்த பொய்யை இன்னும் ஆழமாக நம்ப வைக்கணும். இப்படி பொய்யை நம்ப வச்சு அவனோட மனசில் எந்த அளவுக்கு உணர்ச்சியை தூண்டுறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தனை அடிமையாக்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி தான்
உங்களை எல்லாருமே அடிமையாக்குவாங்க. உங்களோட மூளையும் அப்படி தான் உங்களை அடிமையாக்கும். உங்களோட மூளைக்குன்னு சில ஆசைகள் இருக்கு. மூளையோட நோக்கமே உயிர் வாழ்கிறது தான். உயிர் வாழ்கிறதுக்காண்டி இனப்பெருக்கம் பண்ணணும், பெருமை அடையணும். பெருமை அடையணும்னா சொத்து, பணம், பதவி இது எல்லாத்தையும் அதிகமாக சேர்க்கணும். இதெல்லாம் தான் மூளையோட ஆசைகள். இந்த ஆசையை உங்கள் மூளை நிறைவேற்றுறதுக்கு அரசியல்வாதி எப்படிலாம் பேசி நடித்து ஏமாத்துறானோ அதே மாதிரி தான் மூளையும் பண்ணும். உங்கள் மூளையோட ஆசையை நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணணும், உங்களுக்கு பெருமை கிடைக்கணும். இதை உங்களை பண்ண வைக்கணும். இதை பண்ண வைக்கிறதுக்காண்டி உங்கள் மூளை உங்கள் மண்டைக்குள்ளேருந்தே உங்கள்கிட்ட சொல்லும், காதலிக்கிறது தான் நல்லது, பெருமை அடைகிறது தான் நல்லது, பணம் பதவியெலாம் நிறையா சேர்க்கறது தான் நல்லது அப்படின்னு நல்லது இருக்குதுன்னு நம்ப வைக்கும். இதெல்லாம் இல்லாமல் போனால் பெரிய கெட்டது வந்துடும் அப்படின்னு கெட்டது இருக்குதுன்னு நம்ப வைக்கும். அது நம்ப வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை திரும்ப திரும்ப சொல்லி உங்களோட உணர்ச்சியை தூண்டும், உங்களோட பயத்தை தூண்டும். இதெல்லாம் இல்லாமல் போனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெருசாக இழந்துருவீங்க அப்படின்னு ஆழமாக நம்ப வைக்கும். இப்படி உங்கள் மூளை உங்களை அடிமையாக்கிறதுக்காண்டி தொடர்ந்து மண்டைக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு அரசியல்வாதி பேசுகிறானோ அது மாதிரி. அரசியல்வாதி பேசுகிறத கூட அவனை பார்க்கும்போது தான் அவன் பேசுகிறத கேட்பீங்க. ஆனால் உங்கள் மூளை அப்படி கிடையாது. அது எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேலை பார்க்கும்போதும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தூங்கும்போதும் அது உங்கள் மண்டைக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பேசி பேசி நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்ப வைக்கணும். பயத்தை தூண்டணும், ஆசையை தூண்டணும். இப்படி உணர்ச்சிகளை நல்லா தூண்டுனா தான் நீங்கள் நல்லா அடிமையாவீங்க. இப்படி உணர்ச்சியை தூண்டி உங்களை அடிமையாக்கணும். இப்படி மூளை உங்கள் மண்டைக்குள்ளேருந்து பொய்யா சொல்கிறத ஏதோ நீங்கள் யோசிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ யோசிச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கலை. இதெல்லாம் உங்கள் மூளை ஆல்ரெடி முடிவெடுத்துருச்சு. நீங்கள் பிறக்கும்போதே உங்கள் மூளை உங்களை இனப்பெருக்கத்துக்காண்டியும் பெருமைக்காண்டியும் தான் ஓட வைக்கணும் முடிவு எடுத்துருச்சு. இது எதையும் நீங்கள் யோசிச்சு பண்ணல. ஆனால் நீங்களாம் யோசிச்சு தான் இனப்பெருக்கத்துக்கு பின்னாடியும் பெருமைக்காண்டியும் நீங்கள் ஓடுறதா நினைப்பீங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி தான். அரசியல்வாதி அரசியலை பற்றி பேசுவான். அவன் என்ன பேசுனா மக்களுக்கு அரசியல் புரியுமோ அதை பற்றி பேச மாட்டான். எப்படி பேசுனா அவனுக்கு ஆதரவு கிடைக்குமோ அப்படி தான் பேசுவான். அதே மாதிரி தான் உங்கள் மூளை யோசிக்கும். எப்படி யோசிச்சா உங்கள் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் உங்கள் மூளை யோசிக்காது. அதோட நோக்கம் உங்களை இனப்பெருக்கத்துக்காண்டியும் பெருமைக்காண்டியும் ஓட வைக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லும், பெருமை தான்டா உனக்கு முக்கியம், அது இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டு அந்த முடிவை உங்களை நம்ப வைக்கிறதுக்காண்டி பேசும். ஆனால் நீங்கள் அதை ஏதோ நீங்களாக யோசித்து முடிவெடுத்ததான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதையுமே யோசித்து முடிவெடுக்கலை. உங்கள் மூளை ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சு. அப்போ அதை உங்களை அடிமை மாதிரி பண்ண வைக்கணும். அப்படி பண்ண வைக்கிறதுக்காண்டி இது நல்லது இது கெட்டதுன்ற பொய்யை விதைக்கும். உங்கள் மூளையில் ஓடுற சிந்தனைகளும் டிவியில் ஓடுற விளம்பரமும் ஒன்று தான். விளம்பரத்தில் இப்படி ஒரு பொருள் நல்லதுன்னு காமிப்பாங்க. அந்த விளம்பரத்தை எடுத்தவனோட நோக்கம் எந்த பொருள் நல்லதோ, வாழ்க்கையில் எது நல்லதோ அதை நல்லதுன்னு காமிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பொருளை விற்கணும். அவன் விற்க வேண்டிய பொருளை அந்த பொருள் தான் நல்ல பொருள்னு விளம்பரம் மூலமாக காமிப்பான். அதே மாதிரி தான் மூளையும். அதுக்கு உங்களை பெருமையை நோக்கி ஓட வைக்கணும். அப்போ அதுதான் நல்லதுன்னு உங்கள் மூளை விளம்பரம் ஒட்டி காமிக்கும். இப்படி உங்கள் மூளையில் ஓடுறது எல்லாமே சிந்தனை கிடையாது, அது எல்லாமே விளம்பரம். அந்த விளம்பரத்தை அப்படியே நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் உங்களோட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றுவாங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே மூளையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. யாருக்குமே உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கிறது கிடையாது. ஆனால் அன்பு இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா அப்படி நடித்தாதான் பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்ற முடியும். அவங்க சொல்கிற பொய்யை நீங்கள் அப்படியே உண்மைன்னு நம்பிடுவீங்க. எப்படி ஒரு அரசியல்வாதி மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பான். அப்படி நடிக்கும்போது தான் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் மனசுமே உங்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி அது அப்படியே நடிக்கும். அது நடிக்கிறதுனால தான் அது உங்கள் நல்லதுக்காண்டி தான் சொல்லுது அப்படின்னு நினச்சி உங்கள் மூளை சொல்கிறத அப்படியே கேட்குறீங்க. உங்கள் மேலே உங்களுக்கே அன்பு இருக்காது, மற்ற யாரு மேலேயும் அன்பு இருக்காது. ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கிறதாகவும் உங்கள் சுற்றி இருக்கவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருக்கிறதாகவும் உங்கள் மூளை உங்களை ஏமாத்துது.
அதே மாதிரி தான் எல்லாருமே. யாருக்கும் யார் மேலேயுமே அன்பே இருக்காது. எல்லாரும் எல்லார் மேலேயும் அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்படி நடிக்கும்போது தான் பொய் சொல்லி சுலபமாக ஏமாற்ற முடியும். இப்படி தான் பெற்றோர்கள் அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். தன்னோட பிள்ளை இந்த மாதிரிலாம் ஆகணும், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நல்லதுன்னும், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்படி நல்லது கெட்டது இருக்குன்னு நம்ப வைப்பாங்க. அவங்க சொல்கிற பொய்யை பிள்ளைகள் நம்பணும்னா பெற்றோர்கள் நம்ம நல்லதுக்காண்டி தான் சொல்கிறாங்கன்னு நம்பணும். பெற்றோர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்கன்னு நம்பணும். அப்படி நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே பாசம் காட்டுற மாதிரி நடிப்பாங்க. அப்படி நடிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இப்படி நடிக்கும்போது தான் அவங்க சொல்கிற இது நல்லது இது கெட்டது அப்படின்ற பொய்யை பிள்ளைங்களை நம்ப வச்சு அடிமையாக்கலாம். இது மாதிரி தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்ற கருத்தை மற்றவங்க மேலே திணிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் கார் வாங்கியிருக்கான். கார் வாங்குறது தன்னை உயர்வாக காமிச்சிக்கணும்னு கார் வாங்குறான். அவன் மற்றவங்கக்கிட்ட அந்த கார் தான் சிறப்பான விஷயம்னு காமிப்பேன். ஏன்னா மற்றவங்க அந்த கார் சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்பினா தான் அந்த காரை வச்சுருக்க அவனும் சிறப்பான ஆள் நம்புவாங்க. இப்படி தன்னை உயர்வாக காமிச்சிக்கிறதுக்காண்டி தாங்கிட்டு இருக்க கார் இது மாதிரியான பொருட்கள் உயர்வாக காமிச்சிக்குவாங்க. அதெல்லாம் தான் நல்லது அப்படின்னு நம்ப வைப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தருமே தன்னை உயர்வாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருக்கிறது, அவங்க பேசுகிறது இது எல்லாமே சரி, இது எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ப வைப்பாங்க. ஒருத்தன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான். அப்போ இன்னொரு பொண்ணையும் காதலிக்க வைக்கணும்னா தான் நல்லவன் அப்படின்னு இன்னொரு பொண்ணுக்கிட்ட காமிக்கணும். அப்போ அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவான், நல்ல விதத்தில் பேசுவான், நல்ல விதத்தில் பழகுவான். ஏன்னா இப்படிலாம் பண்ணால் தான் அந்த பொண்ணுக்கு இவன் நல்லவனாக தெரிவான். இப்படி தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணும், அவன் அந்த பொண்ணை அடையணும். அதுக்காண்டி அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யை அந்த பொண்ணு மனசில் விதைப்பான். இதே மாதிரி தான் எல்லாருமே மற்றவங்களுக்கு தன்னை பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எல்லார்ட்டையும் நல்ல மாதிரி பேசுவாங்க, சிரிப்பாங்க, நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் மற்றவங்க மேலே இருக்க அக்கறையினால கிடையாது, மற்றவங்கக்கிட்ட தன்னை நல்லா காமிச்சிக்கணும். அதே மாதிரி அறிவுரைன்ற பேரில் இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அது அறிவுரைன்றதே ஒரு கேவலமான விஷயம். வாழ்க்கையில் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லது தான். ஆனால் அறிவுரைன்ற பேரில் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதியும் இது மாதிரி தான் அறிவுரை சொல்லுவான், பெற்றோர்களும் அறிவுரை சொல்லுவாங்க, அவங்க மூளையும் இப்படி அறிவுரை சொல்லுவோம். இந்த எல்லா அறிவுரையுமே உங்களை இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ப வச்சு ஒரு அடிமையாகும். இப்படி சமூகத்துக்குள்ளே இருக்க எல்லாருமே உங்களோட மூளை எல்லாரும் சேர்ந்து இது நல்லது இது கெட்டதுன்னு பல விஷயங்களை நல்லது கெட்டதுன்னு நம்ப வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு நம்பும்போது நீங்கள் அடிமையாகிறீங்க. ஆனால் இங்கே பல விஷயத்த நல்லது கெட்டது அப்படின்னு நம்ப வச்சதுனால சுத்தமாகவே அடிமையாகிடுறீங்க. இப்படி அடிமையானனால குறுகிய வட்டத்தை தாண்டி உங்களால் யோசிக்க முடியாது, குறுகிய வட்டத்தை தாண்டி உங்களால் செயல்படவும் முடியாது. ஒரு மனிதனால் எத்தனையோ விதத்தில் யோசிக்கலாம், பேசலாம், நடந்துக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தை கவனிங்க, எல்லாரும் பேசுகிறது, நடந்துக்கிறது, பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தன் வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் அவனுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி 999 வழியை பார்த்து பயத்தை உருவாக்கிட்டாங்க. அப்போ மீதி இருக்க ஒரு வழியில் தான் அவன் வாழ்ந்தே ஆகணும். அந்த மாதிரி தான் சமூகமும் பல விஷயம் நல்லது கெட்டதுன்னு சொல்லி எல்லாத்து மேலேயும் பயத்தை உருவாக்கிடுச்சு. அதனால் குறுகிய வட்டத்தை தாண்டி சிந்திக்கவோ செயல்பட முடியாத ஒரு அடிமையாகவே மாறிட்டீங்க. இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமானது. இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழணும்னா வாழ்க்கையில் எது தேவையோ அதை நோக்கி போகணும். அதுக்கு முதல்ல எது தேவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சிருந்தா ஒரு வேளை எது தேவைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி என்றைக்குமே வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதே கிடையாது. இல்லைனா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அது தேவைன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் உங்களுக்கு எது தேவைன்னு தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்கள் மேலே அன்பு இல்லாதவங்க. உங்கள் மனசும் உங்கள் மேலே அன்பு இல்லாதது. அதனால் யாருமே உங்களுக்கு எது தேவையோ அது தேவைன்னு சொல்லலை. அவனுக்கு எது மேலே ஆசை இருக்கோ அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கான். அரசியல்வாதிக்கு அவனுக்கு ஆதரவு தரணும்னு ஆசை இருக்குது. அப்போ அவனுக்கு ஓட்டு போடுறது தான் நல்லதுன்னு அவன் சொல்லுவான். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இப்படிலாம் வரணுன்ற ஆசை இருக்கும். அப்போ அதுதான் நல்லதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்கள் மூளைக்கும் நீங்கள் பெருமையை நோக்கி ஓடணும்னு ஆசை இருக்குது. அப்போ அதுதான் நல்லதுன்னு சொல்லுது. இந்த சமூகமுமே இது நல்லது இது கெட்டதுன்னு பல விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க யாருக்குமே உங்கள் மேலே உண்மையான அன்பே இருக்கிறதில்ல. அதனால் இப்படி தேவையே இல்லாத விஷயத்த தான் உங்களுக்கு நல்லதுன்னு எல்லோரும் நம்ப வச்சுருக்காங்க. இப்படி தேவையே இல்லாத விஷயத்த நல்லதுன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கை முழுக்கவும் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் போகவே இல்லை. ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியாது. உண்மையிலே என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தியும் தெரிஞ்சுக்கல. உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கிற ஒருத்தர் கூட உங்களை சுற்றியோ உங்களுக்குள்ளேயோ இல்லை. இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவைன்னே தெரியலை. மொத்த வாழ்க்கையும் தேவையில்லாத விஷயத்துக்கு முன்னாடி போனால் அடிமையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாருமே உங்களை அடிமையாக்குறதுக்கு பொய்யை தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. அரசியல்வாதி, குடும்பம், மூளை, சமூகம் இவங்க எல்லாருமே உங்கள் மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி நடித்து இது நல்லது இது கெட்டதுன்ற பொய்யை நம்ப வச்சுருக்காங்க. இந்த பொய்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொய் சொல்கிற அரசியல்வாதிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நீங்களே உங்கள் அரசியலை பற்றின உண்மைகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் சொல்கிற பொய்ன்றது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து தப்பிக்கணும்னா உங்களுக்கே உண்மை என்னன்னு புரியணும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எது சரி எது தப்பு, எதுக்கு வாழ்கிறோம் இப்படின்ற வாழ்க்கையை பற்றின உண்மைகள் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா இந்த பொய்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உண்மையை புரிஞ்சுக்கும் போது இந்த பொய்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி வாழ்க்கையை பற்றின உண்மையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். யோசிக்கணும்னா அதுக்கான நேரத்தை செலவு பண்ணணும். ஆனால் உங்கள் மொத்த வாழ்க்கையிலையுமே நீங்கள் ஏதோ ஒரு நல்லது ஏதோ ஒரு கெட்டது இருக்குதுன்னு நினச்சி அதுக்காண்டி உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க. நீங்கள் சும்மா உட்காந்து யோசிக்கணும் முடிவெடுத்தால் கூட அப்போயுமே உங்கள் மூளைக்குள்ளே ஏதோ ஒரு நல்லதை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு கெட்டதை பற்றியும் தான் யோசிக்கும். வாழ்க்கையை பற்றி உங்களை யோசித்து புரிஞ்சிக்கக்கூடாது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல வாழ்க்கையில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இப்படி நல்லதுக்காண்டி கெட்டதுக்காண்டி உழைச்சி நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா உட்காரும்போது இந்த நல்லதை பற்றியும் கெட்டதை பற்றியும் மூளை யோசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ மூளை உங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்கள் எதை யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களால் வாழ்க்கையை பற்றி கவனிக்க முடியும், வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அப்போது உங்களுக்கே வாழ்க்கையில் எது சரின்னு தெரிய ஆரம்பிக்கும். எது சரின்னு தெரிஞ்சோடனே நீங்கள் எது சரியோ அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சரியானதை செய்யும்போது நீங்களும் நல்லா வாழுவீங்க, பல பேர் நல்லா வாழ வைப்பீங்க. வாழ்க்கையில் இது நல்லது இது கெட்டதுன்ற பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அடிமையாக தான் இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் நல்லது கெட்டது இதை பொறுத்து தான் அமையும். ஆனால் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இல்லைன்றதை புரிஞ்சுக்கும் போது நீங்கள் எது சரியோ அதை செய்ய ஆரம்பிப்பீங்க.